பக்கத்தில் வந்தாச்சு. வண்டி இந்த பக்கம் நிற்கிது. நம்ம இப்போ விளாக் பண்ணுற கேமரா இதில் மாட்டிட்டு ரன்னிங் ஜாக்கெட்லாம் போட்டு பேக் இதில் இது பண்ணிட்டா கிளம்ப வேண்டியது. பவர் பேங்க் ஆல்ரெடியே கொடுத்த பூபதி கிட்ட இருக்கு. நம்ம இப்போ வந்து டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து கோப்ரோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நீ அதை எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு அப்புறம் அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனை விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் தெரிஞ்சவர் இருந்தாருன்னு பேசிகிட்டு இருந்தாங்களா, பட்டனை பார்த்தா எல்லாம் ஒரு வண்டி பறக்கிற சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு மட்டும் அவர் பார்த்தா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை ப்ரோ, கீழே தான் கீரில் தான் இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு பிரேக் வந்து ரொம்ப அப்ளை பண்ணோன்னே வண்டி ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. அடியெல்லாம் இது இல்லை ப்ரோ. வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சா ப்ரோ? இல்லை, எனக்கு தடுமாறுச்சுண்ணா. எனக்கு வந்து போய் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுது. தள்ளு. இல்லை ப்ரோ, முன்னாடி இல்லை ப்ரோ. இல்லை இல்லை எப்படிங்க க்ளவுஸ் போல நான் இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னோட சரி கீழே போயிருச்சுன்னு நினைச்சேன். ஏனுசான் ப்ரோ போனதாட்டி கண்டென்ட் நாமளா ரெடி பண்ணோம். போயிட்டு வந்து கேட்டேன். கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்துருந்தேன். பட் ஆனால் வந்து என்னையே வந்து கண்டென்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலைங்க, ரைடிங் கியர்ஸ் போட்டிருந்தேன். அதெல்லாம் இதுக்குள்ளே விழுந்தேன், செடிக்குள்ளே விழுந்து சறுக்கிட்டு போயிட்டேன். அதனால் வந்து உயிர் பொழைச்சேன். அன்சைடு பார்த்திங்கன்னா முன்னாடி திட்டு, அதுக்கப்புறமும் திட்டு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் விழுந்திருக்கேன் கரெக்டாக. நான் போய் முன்னாடி விழுந்திருந்தேன்னு வைங்களேன், அந்த திட்டில் அடித்து திருகியிருப்பேன். இல்லைன்னா லேட்டாக விழுந்திருந்தனாலும் திட்டில் அடித்து திருகியிருப்பேன். அப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆகிருக்கும். இன்னும் முன்னாடி போனவங்க ஆளையே யாருமே காணோம். அது என்னாச்சுன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக பிரேக்கை வந்து இது பண்ணோன்னே வண்டி நேராக போக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலைங்க, இந்த எதுவும் பெருசாக நடக்கலை. பெருசாக ஏதாச்சும் வண்டிக்கும் வந்து எந்த சேதாரமும் இல்லை. ஸ்க்ராச்சஸ் வந்து சின்னதாக வந்து கீழே, அவ்வளோதான். அது செடியில் இது பண்ணதுக்கு தான். செடி இல்லைன்னா வண்டி வந்து டேமேஜ் ஆகிருக்கும். நானும் வந்து டேமேஜ் ஆகிருப்பேன்.
எங்கேயோ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, எங்கே கூட்டிகிட்டு வராங்கன்னு தான் தெரில. இங்கெல்லாம் பிரேக் இன்னும் ஹார்டாக பிடிச்சாலும் நிற்காது, அதனால் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக போகிறது தான் வந்து நல்லது. ஓகேங்க, லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சு. இதான் லொக்கேஷனாமா. ஒன்று இங்கேருந்து எந்த பக்கம் நடந்து போகணுன்னு தெரியும், இப்படி போகணுமா இல்லை இப்படி போகணுமான்னு தெரில. தென் கிளம்புவோம். வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. வண்டி இங்கே வந்து பார்க் பண்ணிடுவோம். வண்டி வந்து ஃபஸ்ட்டு கியரை போட்டுருவோம். பட்டுன்னு போய் வண்டி சாவி எடுத்தனான்னு பாரு ப்ரோ, பேக்கெட்டில் தான் இருக்கு. ஓகே, வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு எல்லாமே பட்டுன்னு போயிட்டு அவர் வண்டி சாவி பார்த்துட்டு வர சொல்கிறேன். அவர்தான் சொல்லிட்டார்ல, தேவையில்லை போன்ட்டு. அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இது 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் வேகமாக போயிட்டுருக்காங்க. ஏன் ப்ரோ சாப்பிட்ட சத்தியா? அங்கே போனோன்னு தூக்கம் வந்துடும். சார்ஜ் மெமரி கார்டு இருக்குங்கிற தைரியத்தில் எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு தெரில, அதை எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரில. புதன்கிழமை வீடியோ வேறு போடணும். இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். காசாக பண்ணமா? சப்ஸ்கிரைப் பண்ணுற காசெல்லாம் தவிர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுக்கிங்க. வாரத்துக்குள்ள ஒரு 20 நிமிஷம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏங்க, இப்போ நாம் இருக்கிறது ஒரு ஆபத்தான காடு. நான் உங்கள் பேட்ரில்ஸ். நீங்கள் ப்ரோ ஒரு சவுண்டு வேலை கேட்குது. நீ எங்கே இங்கே போயிட்டுருக்கா? ரிட்டன் வா. நான் அப்பயே நினச்சேன் இங்கே இவர் எங்கே பாதை இருக்குன்ட்டு ஒரு வாட்டுக்கு போயிட்டுருக்கேன். வழி அங்கே இருக்கா பார். உன் பேச்சு கேட்டு ஒரு வேகத்தில் இருங்க. இந்த வழியாவா? திரும்பி பாருங்க, அங்க ஒரு மனுஷனை. ஒர்த்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ். ஒர்த்து பாருங்க. கீழே இருந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே ஏறி வந்து இந்த வியூ வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்த வியூவோட இங்கேருந்த வியூ சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்த இடம் இந்த இதுதான். செம. கிளம்பியாச்சுங்க. வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு எவ்வளோ தூரம், 1 கிலோமீட்டர் கீழேருந்து ட்ரக்கிங் பண்ணி மேலே வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸு. 2 வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே. ஒன்று கீழே இருந்து என்ஜாய் பண்ணுறது, இப்போ நாங்கள் நின்றுட்டு இருந்தது உட்காந்துருந்த இடம். அஞ்சைடு போய் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா, அஞ்சைடு ஒரு இடம் இருக்குன்ட்டு. அது வந்து கொஞ்சம் 360 டிகிரி வியூ இருக்க மாதிரி ஒர்த்தான பிளேஸ். வேறு லெவல் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா வந்து ரொம்ப வந்து மூச்சு வாங்குது மேலே ஏறி வரக்கு. செங்கோட்டையர் மலை வியூ பாயிண்ட் கூகுள் மேப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா அது வந்து ரொம்ப ட்ரக்கிங் பண்ணி வரணும். மேபி நாங்கள் ஈவினிங் வந்தனால அந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள் மார்னிங் வந்திருந்தால் க்ரௌட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகும்போது 4 பிள்ளைங்க போச்சு, அதை வ்ளாகில் காட்டுறீங்களா? இல்லை அதெல்லாம் காட்ட. நோ கேர்ள்ஸ் வீடியோ. செம. நான் சரி உனக்கு கீழே போயிட்டு வ்ளாக் பண்ணலாம். கோப்ரோக்கு வெளிச்சமாக தெரியுது. எங்களுக்கு இருட்டாயிருச்சு, அப்படியே வந்து டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ நாங்கள் மெயின் ஊரை டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாக ஆரம்பிச்சு, வாய் வளருது, இருட்டாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், ரொம்ப மூச்சு வாங்குது. ஆனால் ஒர்த்தான பிளேஸ் நீங்கள் மேலே போனீங்கன்னா. ஓகே பிடிஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம். உன்னை க்ளவுஸை போட்டுட்டு வண்டியை தூக்கினா வந்து கிளம்பிடலாம். என்னென்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துருச்சு. ஓகே விடுங்க, எல்லாம் இட்ஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம் இன் ரைடு. எல்லா ரைட்லேயும் இது நடக்கிறது தான். ஓகேங்க, வியூ வந்து அட்டகாசமான வியூ. செங்கோட்டர் வியூ பாயிண்ட்டு நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ஒரு தாட்டியாச்சும் விசிட் பண்ணணும். யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு காரில் வந்துடுறாங்க, பைக்கில் வாங்க, இல்லைன்னா காரை மேலே நிறுத்திட்டு நடந்து வாங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃபு. ஆனால் கார் இதுக்குள்ளே திரும்பாது. நாம் வந்து இப்போ கிளம்பலாம். பாருங்கள், இதான் ரூட். இந்த வழியாக தான் வரணும். காரில் வந்தீங்கன்னா அங்கே கார் நிறுத்திக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உள்ளே வரும்போது நான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த காரை வந்து இங்கே நிறுத்திட்டு நீங்கள் வந்து நடந்து வந்துடலாம்.
அவ்வளோதாங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். எவ்வளோ வண்டி இருக்குன்னு பாருங்கள். 3, 6, 9, 10, 11, 12 வண்டி இருந்துச்சு. ஒரு வண்டி வந்து எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாங்க. இப்படி பைக்கு லைனப்பில் நிற்க வச்சு பார்த்தா எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி 2 வியூ பாயிண்ட், ஆல்ரெடி ஒரு வியூ பாயிண்ட் போனோம். பட் ஆனால் அது போன தாட்டி போனப்போ மிஸ்ட் இருந்துச்சு. இந்த தாட்டி கொஞ்சம் கிளியராக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ போன வியூ பாயிண்ட்டும் கிளியராக சூப்பராக நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. தினேஷும் நம்ம விக்கி ப்ரோ 2 பேரும் மிஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா. அதான் இந்த மலைக்கு அஞ்சர் இருந்தோம் நம்ம. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹில் ஸ்டேஷன் வந்தாலே நமக்குள்ளே இருக்க குழந்தை வந்து வெளியே வந்துடுவாங்க. அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அந்த ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ வந்து மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் இருட்டாக போகுது, என்ன கதை அப்படிங்கிறது தெரில. கொஞ்ச நேரமாக வ்ளாக் பண்ணவே தோணலை. அப்படியே ரிலாக்ஸ்டாக ஜாலியாக வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருந்தேன். ஓகே, இப்படி டீ பிரேக், டீ குடிக்கிறேன். இங்கே நிறுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே தான் வந்து டீ குடிச்சிட்டு போகணும். இல்லை இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு நான் டீ குடிக்கிறேன். டீ குடிச்சிட்டு வந்து உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ப்ளீஸ், டீ குடித்தாச்சு, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டாச்சு சூடாக. நாம் இப்போ அடுத்தது வந்து கிளம்ப வேண்டியதான். உள்ளே ஃபுல்லாக மிஸ்ட் ஏறுதுங்க. செம்ம கிளைமேட். கோப்ரோவில் பார்த்தா ஓகே படி என்னென்னா கோப்ரோ வந்து ஆன் ஆனால் அதுவே வந்து ஆஃப் ஆகுது. இது ஒரு சின்ன பக்கு. கோப்ரோவில் கோப்ரோ வந்து மாற்றிட்டோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகுது. என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இப்போதைக்கு வந்து கேமரா மாற்றிட்டு நம்ம வந்து ரைடை சேஃபாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அது என்னென்னு பார்ப்போம். ஏன்னா ரைடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. உனக்கு கேமராவுக்கு வேலையே இல்லை. என்கான் மட்டும் போட்டால் போதும் இல்லையா? இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடச்சா மட்டும் அதை ரெக்கார்ட் பண்ணால் போதும். ஆனால் நம்ம பையனை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் அதை இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து போயிட்டு அவங்கள பிடிக்கணும். எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில. ஃபைனலி நாம் வந்து நம்ம டீமை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க எனக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, எங்கடா பையனை காணோம் அப்படின்ட்டு. வாய்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் ஒன்றும் தெரில, ஓப்பன் பண்ணால் மழை பெய்யுது, அதுக்கு ஒன்றும் தெரில. இதுக்கப்புறம் நிப்பாட்ட முடியாது. ஓகே படிஸ், நாம் வந்து ஷோரூம்க்கே வந்துட்டோம். அண்ட் எல்லாருமே வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க இந்த ரைடை. நானுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன் த ஸ்க்ரீனில் எதுவும் நடக்கலை அப்படின்னாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேறு லெவல் ஃபன்னு. நம்ம வண்டி கீழே போட்டதாகட்டும் எல்லாமே வந்து அதில் வந்து பிரேக் வந்து கொஞ்சம் வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து ஓனரே சொல்கிறாரு. நம்ம ஷோரூம் மேனேஜரே வந்து சொல்கிறாரு அதான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா பிரேக் வந்து 50% தான் வந்து ஒர்க் ஆகுதாமா, அது ஒரு இது. ஓகே, அண்ட் நம்ம எவ்வளோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து ரைட் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டிலேருந்து வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். அண்ட் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நீங்கள் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டிக்கிங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி எடுத்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் see you on another video. Signing off, Sajid. Tata, bye bye. மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணிட்டு போயிருக்கேன்.